ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுஎன்எஸ் அட்ரஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஃப் தரப்புலேருந்து கொடுக்கறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இதில் தனியார் துறை ஊழியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸில் கவர் ஆகுறாங்க. அவங்களுடைய ஓய்வூதியம் 9 மடங்கு அதிகரிக்கிறதற்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஃப், இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்ம பார்க்க போகிறது. இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான். தனியார் துறை வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ருபீஸாக தான் இருந்துகிட்ருக்கு. அதை 9000 ரூபாயாக அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு அப்டேட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதுனா ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் கணக்கு, இபிஎஸ் கணக்கு ஆகிய ரெண்டுமே இந்த இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியதாரர்கள் எல்லாருக்குமே ஒரு ஓய்வூதிய அமௌண்ட் மாதம் மாதம் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீம் மூலமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, தனியார் துறை ஊழியர்கள். இவங்களுக்கு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இந்த திட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற கடைசி ஆண்டில் பெறப்பட்ட அடிப்படை சம்பளம் என்ன இருந்துச்சோ அதுக்கு 50% சமமான ஓய்வூதியத்தை உறுதி செய்வதற்காக சொல்லியிருந்தாங்க. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1 முதல் நாட்டில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ருபீஸாக இருக்கிறத அதிகப்படுத்துறதுக்கான கோரிக்கையை எல்லா பக்கத்திலிருந்தும் கேட்டுட்ருக்காங்க. 95 ஸ்கீம் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை என்ன விடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச ஓய்வூதியமான 1000 ருபீஸை 9000 உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியம் ரொம்பவே மிக குறைவாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கடினமாக உள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய இடங்களில் ஓய்வூதியதாரர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இபிஎஸ் 95ல் மட்டுமே கிட்டத்தட்ட 186 நிறுவனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் இதில் இருக்கிறதுனால இந்த ஒரு பெனிஃபிட் கிடைச்சா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் எல்லா பக்கமும் கோரிக்கையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் நிறைய இருக்குது. அவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த அமௌண்ட் 1000லிருந்து 9000 ரூபாயாக மாறும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட தெரிஞ்சுக்கலாம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.